بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسول الله صلى الله عليه وآله وأصحابه أجمعين أما بعد கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இன்று நாம் ஷமாயிலு திர்மிதி என்ற கிரந்தத்தின் 19வது ஹதீஸை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி வீட்டிருக்கிறோம். ஆரம்பத்தில் இந்த ஹதீஸுடைய அரபு வார்த்தைகளை பார்த்துவிட்டு ஹதீஸின் பக்கம் கவனம் செலுத்துவோம். وبالسند المتصل مني إلى حافل حديث رسول الله صلى الله عليه وآله وسلم الإمام أبي عيسى محمد بن عيسى ثور الترمذي رحمه الله قال وبه قال حدثنا أحمد بن عبدة الضبي وعلي بن حجر وغير واحد قالوا حدثنا عيسى بن يونس عن عمر بن عبد الله مولى غرفة قال حدثني إبراهيم بن محمد من ولد علي بن أبي طالب رضي الله عنه قال كان علي رضي الله عنه إذا وصف رسول الله صلى الله عليه وآله وسلم فذكر الحديث بطوله وقال بين كتفيه خاتم النبوة وهو خاتم النبيين. இந்த ஹதீஸின் கருத்து, அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் சந்ததியில் வந்த இப்ராஹிம் இப்னு முஹம்மத் ரஹிமஹுமுல்லா அவர்கள் கூறியதாவது, அல்லாஹு தஆலாவின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்களின் உடலமைப்பை பற்றி ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வர்ணிக்கும் போது இவ்விதம் கூறுவார்கள்: நபிகளாரின் தோள்களுக்கு மத்தியில் நபித்துவ முத்திரை இருந்தது, அவர்களே இறுதி நபியாவார்கள் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸின் மற்ற பகுதிகளை 7வது ஹதீஸில் நாம் ஆரம்பத்திலே பார்த்துவிட்டோம். இந்த தலைப்புக்கு கீழால் நபி அவர்களின் நபித்துவ முத்திரையை பற்றி கூறப்படுவதின் காரணமாக இந்த இடத்துக்கு தேவையான விடயங்களை நாம் பார்த்துவிட்டோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.